அம்மு 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 அந்த நிமிஷத்துல இருந்து மரணத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருப்பாரு உன் டாடி. அன்னைக்கு கடைசி நிமிஷத்துலயும் நான் வந்து ட்ரெயின்ல ஏறாம இருந்திருந்தா அதான் நடந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஷன் வந்துடும். உன் திங்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்க. டேடிக்கு இன்னும் மீட்டிங் முடியல, பக்கத்து கேபினில் தான் இருக்கு. ஓகே டாடி, என் மம்மி மேல டாடி எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தீங்க? என்னடா திடீர்னு உன் மம்மி நான் டேடிக்கு உயிர்றா? உன் மம்மியும் டேடி மேலே உயிரே வச்சிருந்தா. அவ சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காலத்துலேயும் செம்மனூர் போகக்கூடாதுன்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆனால் நீ இவ்வளோ பிடிவாதமாக இருந்ததுனால தான் நான் சம்மதிச்சேன். தேங்க்யூ டாடி. வாங்க வாங்க வாங்க. பிரயாணமெல்லாம் சௌரியமாக இருந்ததில்ல? எங்கே சின்னவர்? ஐயோ வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். வாங்க. வாங்க. ஐயா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பூமி, வந்துட்டியா? ஐயா ஐயா வேணாம், நீங்கள் படுத்துக்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உட்கார். நீ வரமாட்டேன்னு தான் நினச்சேன். ஐயா கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? உனக்கு நெக்ஸ்ட் போஸ்டிங் ஆஸ்திரேலியாவில் இடையில ஊருக்கு வந்துட்டு போவேன்னு சக்கரபாணி சொன்னான். அதான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டணும். ஐயா என்னங்க அது? அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. நீ வந்ததும் மீரா பற்றி விசாரிப்பேன்னு நினச்சேன். எதுவுமே கேட்கலையே. சாரி, நான் மறந்தே போயிட்டேன். எப்படி இருக்காங்க மீரா? இப்போ எங்கே, லண்டனில் இருக்காங்களா இல்லை இப்போ இங்கே வந்திருக்காங்களா? மீரா இப்போ இங்கே தான் இருக்கா. இங்கே இருக்காங்களா? அப்படியே வெளியே வராமல் உள்ளே இருக்காங்க. மீரா மீரா மீரா, லண்டன்லேருந்து எப்போ வந்தீங்க? ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் வந்திருக்காங்களா? எங்கே எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? மீரா மேரேஜ் பண்ணிக்கல. மீரா மேரேஜ் பண்ணிக்கலையா? ஏன்? மீரா, ச்சே, நான் என் ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மீராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் கண்டிப்பாக ஏதோ புண்ணியம் செஞ்சவராக தான் இருப்பாருன்னு. அப்படி புண்ணியம் பண்ண ஒருத்தனை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவ கண்டுபிடிச்சா, ஆனா எனக்கு தான் சேர்த்து வைக்க தெரியல. என்ன மீரா இது? இப்படி ஒரு நிலைமையில உங்களை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, பையனும் கூட வந்திருக்கான்னு சொன்னாங்க. எங்க ஆளே காணோம். ஓ சாரி. சித்தார்த், சித்து,
அவங்க யாருன்னு தெரியுதா? அவங்க தான் மீரா ஆண்டி. பாவம் மீரா, அன்னைக்கு அவங்க கிட்ட போய் சொல்லி உன் டேடி அனுப்பும் போது இந்த மாதிரி ஒரு விபரீதத்தை அவ எதிர்பார்க்கல. அப்பா ப்ளீஸ், சத்தியமா அவர் சொல்றது உண்மைதான். அவரை விட்டுருங்க ப்ளீஸ். சரி போ அப்பா. நீ போலாம். அப்பா போய் சொல்லிட்டு போறான், நம்பாதீங்க. யார் போய் சொல்றாங்கிறத கண்டுபிடிக்கிறேன். பழனி ஐயா, அவன் பின்னாடியே போ. ட்ரெயினில் அவன் சொன்ன மாதிரி பொண்ணு இருந்தா அவங்கள விட்டுரு. அப்படி இல்லைன்னா அவனை போட்டு. சரி. எப்படி இங்க தெரிஞ்சிச்சு? எல்லாரும் என்ன கேட்டாங்க, நான் இல்ல இல்லன்னு தான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. வா, எனக்கு நீ இன்னொரு உதவி கூட செய்யணும். உடனே நீ ஸ்டேஷனுக்கு போய் பூமியை பார்க்கணும். நானா? ஆமா, அப்பா ஸ்டேஷன் காலங்களை அனுப்பியிருக்காங்க. பூமி காதலிக்கிற பொண்ணு அங்கே இல்லைன்னு அவரை கொலை பண்ண சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே, அதான் உடனே போங்கிற. பூமிக்கு இப்போது எல்லா உண்மையும் தெரியணும். ஃபோன்ல பேசினது நான் தானே சொல்லிடு. ஆனா இப்போ எனக்காக இங்க வந்து சண்டை போடக்கூடாதுன்னு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவருக்காக காத்துட்டு இருப்பேனும். நீ சொல்லணும். ஆனா இதெல்லாம் நான் சொன்ன அவரை நம்புவாரா? வேற வழி இல்ல மாது. கூப்பிட்டு சொல்றதுக்கு அவர்கிட்ட போனும் இல்ல. இல்லைன்னா நீ ஒண்ணு செய், அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நானே எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். போ, யாருக்கு தெரியாம சீக்கிரம் போ. ஹலோ, இனி வேற ட்ரெயின் இல்லை, இதான் கடைசி ட்ரெயின். நீயா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆமாங்கய்யா, அவன் சொன்னது உண்மைதான். அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா. ஃப்ரெண்டும் தன் ஃப்ரெண்டுக்கு பண்ணக்கூடாத துரோகத்தை தான் நான் என் மீராவுக்கு பண்ணிட்டேன். நான் இல்லை, உன் டேடி மாதிரி ஒருத்தரை சொந்தமாக்கிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சா யார் தான் விட்டு கொடுப்பா? அதனாலதான் ஒருத்தரும் தேடி வர முடியாத தூரத்துக்கு உன் டேடியை கூட்டிட்டு நான் போயிட்டேன். நான் பண்ண இந்த துரோகத்துக்கெல்லாம் தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் சாதிச்சுட்டு உன் டேடி கூட ரொம்ப நாள் வாழறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லாம போச்சு பாத்தியா?
மம்மி இறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த டைரி உன் கைக்கு வந்து சேரும். இதை ஒருத்தர் கண்ணிலையும் படாம அழிச்சிடணும். ஏன்னா இந்த உண்மையெல்லாம் ஒரு காலத்திலையும் உன் டேடிக்கு தெரியவே கூடாது. சித்தார்த், சித்தார்த், எஸ். ஏன் நீங்க என்ன தூங்கலையா? இல்லை, தூக்கம் வரல. சித்தார்த், நீ அழுதுட்டு இருந்தியா? இல்லையே. பொய் சொல்லாத. உன் டேடி பொய் சொல்ல மாட்டார்ல, அப்ப அவர் பையனும் பொய் சொல்லக்கூடாது. ஏன் அழுத? மம்மி ஞாபகம் வந்துருச்சு. படுத்துக்கோ. நீ தூங்குற வரைக்கும் ஆண்டி பக்கத்துலயே இருக்க. ஆண்டி, என் மம்மி மேல கோவமா இருக்கீங்களா? கோபமா? எதுக்கு? கோபம் எல்லாம் இல்லை, வருத்தம் தான். சாகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்லலையே உன் மம்மி. அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் ஆண்டிக்கு. என் மம்மிய ஆண்டி மன்னிக்கணும். உன்னையும் உன் பையனையும் பார்க்கறதுக்காகவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் தான் நான் இன்னும் உசுரோட இருக்கேன். ஐயா அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்கய்யா. நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது இதை விட இன்னும் ஹெல்த்தியாக இருப்பீங்க பாருங்க. அப்போ நான் கிளம்புறேங்கய்யா. மீரா, சிட்டு, மீரா ஆண்டிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க, போங்க. மறுபடியும் இந்த மீரா ஆண்டி பார்க்க எப்போ வருவேன்? நான் உங்களை மம்மின்னு கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, அப்படியே கூப்பிடு. அப்போ எங்க கூட வருவீங்களா? எனக்கு அம்மாவா? சித்தா, என்ன பேசுற? சாரி சொல்லு. உன்கிட்ட தானே சொல்றேன், சாரி சொல்லு. சித்தார்த், சாரி மீரா, சாரிங்கய்யா. அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. சாரி, தப்பாக நினச்சிக்க வேணாம். மீரா, அந்த பிஞ்சு மனசுல எந்த கல்லங்கப்படவும் இல்லை, உன் மனசுலையும் எந்த கல்லங்கப்படவும் இல்லை. ஆனா எங்க மனசுல நான் கேட்க நினைச்சது தான் சித்தார்த் கேட்டான். என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றதை என் கண்ணால பார்க்கணும். கூட்டிட்டு போயிருக்கியா? ஐயா, என்னங்க சொல்றீங்க? ஐயா, மீரா வந்து அப்படிலாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனா இது மீரா, ஐயா சொன்னது நான் எப்படி இப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில உங்களுக்கு இஷ்டமா? சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. சித்தார்த் எங்க? உள்ள வரவே இல்லையா சார்? வெளியில உங்க கூட தான் நின்று இருந்தாரு. சித்தார்த், சித்தார்த், பயணிகளின் கனிவான கவனத்திற்கு
இருந்த? டாய்லெட்டுக்கு போயிருந்தேன். டாய்லெட் தான் ட்ரெயினில் இருக்குல்ல, கூட்டிகிட்டு போங்க.